இங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால் நம்ம வெளியில் போய் கோலம் போட முடியாது. அதனால் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் போய் ஹோம் டிப்போவில் ஒரு ரவுண்ட் ஷேப் வுட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து அந்த இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு அதை போய் நம்ம வெளியில் இந்த கொண்டு போய் வச்சிடலாம். அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம். இது நம்ம போட்டுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3D கோலம் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ இது ஒரு நார்மலான ஒரு கோலம் தான். ஆனால் அதோட லுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 3D கோலம் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஏதோ டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும். பட் இட்ஸ் ரொம்ப ஈஸி. இதுக்கு கலர் தான் மேட்ரு. ஸோ இதுக்கு 2 டைப் ஷேடு நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணணும். லைட் கலரும் டார்க் கலரும் சேர்ந்து யூஸ் பண்ணணும். ஸோ எல்லோ பார்த்திங்கன்னா நான் ஒரு லைட் எல்லோவும் ஒரு டார்க் எல்லோவும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் கலரும் லைட் அண்டு டார்க் கொடுத்துருக்கேன். பர்பிளும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலரும் ஒரு டார்க் பர்பிளும் கொடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரும் லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3D லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி கோலம் போடுவோம். அது ரெகுலரான ஒரு கோலமாட்டம் தெரியும். இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு கோலத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் நம்ம கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் கொடுத்தோன்னா 3D லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் 2 ஷேடு யூஸ் பண்ணணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் 3D லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.